ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நவராத்திரியில் கடைசி 3 நாட்கள் நம்ம சரஸ்வதியை கும்பிடுறோம். 7வது நாள் மேங்கோ கீர், தேங்காய் சாதம், பாசிப்பருப்பு, இப்படி பச்சையாக சுண்டல் இது பார்க்க போகிறோம். 8வது நாள் கோதுமை ஹல்வா, பொங்கல், பச்சை பயிரில் சுண்டல் பார்க்க போகிறோம். 9வது நாள் ஆயுத பூஜை அன்னைக்கு ரவா கேசரி, வெள்ளை காராமணியில் சுண்டல், கொத்தமல்லி சாதம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல திக்கான பால் 200 ml எடுத்து காய்ச்சுறேன். அதில் பச்சரிசியை ரவை மாதிரி உடச்சி சேர்த்து பால்லையே நல்லா வேக விடுறேன். இந்த மாதிரி பால்லையே அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது ஒரு கரண்டி அளவு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை கரைஞ்சி நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடுறோம். ஒரு சின்ன சைஸ் மாம்பழம் எடுத்து அதை ஒரு பகுதியை நல்லா விழுதாக அரைச்சி கூட சேர்த்துடுறேன். இன்னொரு பகுதியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம இது கூட சேர்த்துட்டா சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இவ்வளோதாங்க மாம்பழ பாயசம் இல்லை மாம்பழ கீர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பாசிப்பயிறு ஒரு கப் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து இந்த மாதிரி சேர்க்குறேன். வெள்ளரிக்காய், கேரட், தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் துருவல் நல்லா புழிஞ்சு சேர்த்துடுறேன். அடுத்ததாக கேரட் துருவலையும் சேர்க்க போகிறேன். தேங்காயை நான் சீவல் அந்த மாதிரி சீவி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி துருவல் சேர்த்து நறுக்குன கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து அப்படியே எடுத்து வச்சிடணும். சுண்டல், பாசிப்பருப்பு சுண்டல் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தேங்காய் சாதம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்க்குறோம். எல்லாமே நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி துருவல் சேர்த்து லேசாக வதக்கி நல்ல வாசனை வரும்போது நம்ம தேங்காய் துருவலை சேர்க்குறோம். இது சீவலில் சீவி சேர்த்துருக்கேன். நம்ம அருவாமனையில் நல்ல துருவலாக துருவியும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயிலேயே நம்ம இதை செஞ்சோன்னா இன்னுமே ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வடித்த சாதம் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டோன்னா தேங்காய் சாதம் ரெடி. அடுத்ததாக கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து வெறும் வாணலியில் லேசாக வறுக்கிறோம். 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறோம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் உருக்குன நெய் 1/4 கப் சேர்த்து இந்த நெய்யில் மாவு கரையிற அளவு நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து வாசனை வர்ற அளவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறோம். இது நல்லா மாவு கூட சேர்த்து கலந்ததுக்கப்புறமா 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்தோன்னா பாருங்கள், இந்த மாதிரி அல்வா மாதிரி வரும். இது நல்லா தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் நல்லா கட்டியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. 1 கப் அரிசியும் 1/2 கப் பாசி பயிரும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. 1 டம்ளர் அளவு நல்ல திக்கான பால் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். மிளகு, சீரகம், பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி, பாதாம் இதெல்லாம் நம்ம நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அதில் வறுத்து பொங்கலில் சேர்த்துட்டோன்னா பொங்கல் ரெடி. பச்சை பயிறு சுண்டல் பார்க்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசி பயிறு சேர்த்துக்கிறோம். இது முழுசாக இருக்க பச்சை பயிறு அந்த சுண்டல் தான் இன்றைக்கி பார்க்குறோம். பாருங்கள், இது எல்லாமே கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்தோன்னா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ரவா கேசரி பண்ண போகிறோம். 1/4 கப் அளவு நெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம 3/4 கப் ரவை சேர்க்குறோம். இந்த நெய்யிலே ரவை நல்லா வறுபடும் போதே நம்ம உடைச்சி வச்ச முந்திரி, பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அது இந்த ரவை கூடவே நெய்யில்
வறுபட்டுடும். ரவை நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த அளவு ரவை சேர்த்தோமோ அதை மாதிரி 3 மடங்கு தண்ணி சேர்த்து, கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து, நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். விருப்பப்பட்டால் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ரவை வேகிற அளவு அடிப்பிடிக்காத நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரவை வெந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா ரவை கூட கலந்து அடிப்பிடிக்காத நல்லமா சுழண்டு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடுறோம். பாருங்கள், கொஞ்சமாக தான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வானலில் ஒட்டாத வந்தப்புறம் இறக்குனா ரவா கேசரி ரெடி. வெள்ளை காராமணி சுண்டல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க சுண்டல் செய்கிறது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடுறோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி துருவல் சேர்க்குறோம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்து வேக வச்சு வச்சுருக்க இந்த வெள்ளை காராமணியை இது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டோம்னா சுண்டல் ரெடி. அடுத்ததாக கொத்தமல்லி சாதம் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி தழை அலசி எடுத்துக்கிறோம். இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். வானலில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு போடுறோம். பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளித்து கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து நல்லா வதக்குறோம். எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வடித்த சாதம் சேர்த்து உப்பு சேர்த்து கலந்தோன்னா கொத்தமல்லி சாதம் தயாராகிடுச்சு. நவராத்திரி வீடியோ இதோட முடிஞ்சது. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோ நவராத்திரி தொடர்பான வீடியோ நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.